இந்த கலாப காதலன் படம் மாதிரி ஏற்கனவே வந்து தன்னுடைய அக்கா காதலிக்கிற அதே ஆள் மேலே காதல் வச்சவங்க தான் வந்து யமுனா. அப்போ இருந்தே அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க நடந்துக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் கடுப்பு தர விஷயம். ரொம்பவே இந்த குடும்பத்தில் எல்லாருமே சுயநலம் தான். நீங்கள் காவேரியில் ஆரம்பித்து அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே சுயநலம்னு சொல்லலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா இன்னும் ஒரு ஸ்பெஷல் லெவல் சுயநலமாக நடந்துப்பாங்க. குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருப்பாங்க. மற்றவங்களாச்சும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் சுயநலமாக இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிவின் தான் கூட வந்து பேசாமல், அதுவும் அவங்க அக்கா கூட வந்து வெளில போகிறாரு வராரு, அதுவும் வந்து விஜய் மேலே பழியை போட்டு விஜயை பார்க்க தான் போனோம்லாம் கதை விடுறாங்கன்னா விஜய் அந்த வீட்டில் தான் இருக்காருன்னு போட்டு கொடுக்க, விஜய் அரெஸ்ட் பண்ணோன்னே கெத்தா வீட்டுக்கு வேற வந்து பெருமையாக வேற பேசுகிறாங்க, வெக்கமே இல்லாமல். அப்படி என்ன பதறாமல் இருக்கா? ஏன்னா அவமானத்தில் நிவின் தானே இருக்காங்க. அப்படிங்கும் போதே வந்து இப்போ காவேரி கடுப்போடு முடிய பிடிச்சி நாலு சுற்றி அடியை விட்டாங்க. இன்னமும் நாலு அடி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இவங்க முழுசாக வில்லியாக நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு இந்த பக்கம் கங்காவே சாபம் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு யமுனாவோட நிலைமை. இதில் இப்போ விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படியா காப்பாற்றி கூட்டு வரணுங்கிறது காவேரியோட பிரச்சனை. இதுக்கு நடுவில் வேற வந்து பழி வாங்குறதுக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவார். இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பசுபதி. ஸோ இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளில் நிவின் வந்து இந்த பொண்ணு எனக்கு வேணாம்ப்பா, இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வச்சதுக்கு நீங்களே என்கிட்ட சாரி கேட்டுருங்கன்ட்டு காவேரிட்டு விஜய்ட்டி சாரி கேட்கணும்.